ரீசார்ஜ் கெய்னர்ல. இது என்ன ப்ராடக்ட், எதற்காக, யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒல்லியா இருக்கிறவங்க நல்ல முறையில வெயிட் போடுறதுக்காக ஒன்று. சரியா? இப்ப நம்மளுடைய ரீசார்ஜ் எஸ்என்எஃப் வந்து குண்டா இருக்கிறவங்க மெலியறதுக்காக, இது ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாக்குறது. சோ ரெண்டுலயும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி மூலிகைகள், இயற்கை பொருட்களை தான் உள்ள வச்சிருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல்ஸ் கிடையாது. அது போக வெயிட் கூட்டுறதும் சரி, குறைக்கிறதும் சரி, பார்த்து உங்க உடம்புக்கு ஏற்றபடி பக்குவமா நல்ல முறையில கூட்டுறதா கரெக்டான ஒண்ணு. நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை குறைக்கிறதோ, தெரிஞ்ச வேலை டக்குன்னு கூட்டுறதோ பிரச்சனை தான் கொடுக்கும். அப்ப நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் கெய்னரை நீங்க ஒல்லியா இருக்கிறவங்க யார பார்த்தாலும் கொடுங்க, அருமையா 100% ரிசல்ட் கொடுக்கும். சரியா? அப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையில தேவைப்படுகின்ற ஒன்று என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் நம்ம இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு ஹெல்த்தியான ஒரு உடம்பு வேணும். ஹெல்த் இருந்தாதான் வெல்த் வரும். சரியா? சோ நம்மளுக்கு வெல்த் வேணும்னா ஹெல்த் வேணும், ஹாப்பினஸ் வேணாலும் ஹெல்த் வேணும். சோ ஹெல்த்தியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை. என்ன ஒரு குழப்பம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை நம்மளால சரி பண்ண முடியும். பட் உங்களுடைய உடம்பு ஒத்துழைச்சுச்சுன்னா, உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாமே கனவு கண்டு வேஸ்ட் ஆயிருக்குது. உடம்பதான் நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். சோ அப்படி ஒல்லியா இருக்கிறவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அவர்களுக்கு பியூட்டி சார்ஜ் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம், எப்படி எடுத்து முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். பியூட்டி சார்ஜ் கெய்னர் ஒல்லியா இருக்கிறவங்க. சோ ஒன்ஸ் நம்ம வந்து உடம்பு ஹெல்த்தியா, ஆரோக்கியமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஃபிட்டா, உடம்ப கரெக்டா வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும். சரியா? தான் தான் நம்ம தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது அவங்கள ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல வந்து இன்வால்வ் பண்ண வைக்கணும். சரியா? ஒரு மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், திருத்தம் அப்படியே பார்த்துக்கிட்டே நமக்கு தெரியும். சரி, அவங்க யாருன்னே தெரியாட்டினாலும் அவங்க நம்ம நிறைய தடவை பார்ப்போம். பேசுற இடத்துல கலகலன்னு பேசுவாங்க, டான்ஸ் ஆடினாலும் ஆடுவாங்க, பாட்டினாலும் பாடுவாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அவங்களுடைய திறமை ரொம்ப இல்லாட்டினாலும் பட் இருக்கிற திறமையை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர பாப்புலரான ஒரு இதா இருக்கும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இதற்கு காரணம் மெயினா அவங்க வந்து பாக்குறது உடம்பு எப்படி வச்சிருக்காங்கன்னா ஃபிட்டா வச்சிருக்காங்க, ஹைட் அண்ட் வெயிட்டா வச்சிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே லைட்டா திமிரு மாதிரி. சரியா? அப்படி இருக்கிறது நல்லது. ஹெல்த்தி பாடி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மைண்டையும் ஆக்டிவா வச்சு, நான் என் உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குங்க, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன்னா நீங்க மனசளவுலயும் கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கு. பட் எனக்கு வந்து உடம்பே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெம்பும் கிடைக்காது. அப்ப இந்த ரெண்டுமே லிங்க் ஆங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பும் மைண்டும் லிங்க் தான். நம்ம நிறைய லிங்க் பண்ணிதான் பார்க்கணும். சரியா? சோ அப்ப நம்ம வந்து ஒரு ஃபிட்டான உடம்புனா என்ன வேணும், நமக்கு தேவை மெயினானது என்னன்னா, சோ நம்மளுடைய உடம்புல BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டா இருக்கணும். இது நம்ம எங்க பார்த்திருக்கோம்னா, அந்த முன்னாடி நம்மளுடைய ஹோட்டல்ல எல்லாத்துக்குமே வெளியில இந்த மிஷினை வந்து வச்சிருக்கோம். ஸோ ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ற மிஷின் இப்போ இருக்கிறது இல்ல. எங்கேயாச்சும் இங்க இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம வீட்லயே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு BMIனா வெயிட் பை ஹைட் ஸ்கொயர் தான். சரியா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதா இருக்கிறவங்க சரி, குட்டியா இருக்கிறவங்க என்ன வயசா இருந்தாலும் சரி, உடம்புக்கு என்ன செஞ்சாலும் சரி, இது கரெக்டா இருக்கும். ஸோ உங்களுடைய BMI கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரச்சனைகள் சிலருக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையா வந்து விடும். குண்டா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை முடியாமலே அப்படியே பெருசா இழுத்துக்கிட்டு இருக்கும். இதற்கெல்லாம் உடம்பு குண்டா இருக்கிறதுனால தான் சொல்றேன். இதே இது ஒல்லியா இருக்கிறதும் பிரச்சனை வரும். அது என்னன்னு நான் சொல்றேன். ஒன்ஸ் அவங்க உடம்பு ஃபிட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு பெருசா வருது, திரும்ப அவங்க ரெக்கவர் ஆகுறதுக்கு சீக்கிரம் ஆகும் அவங்க உடம்பு. அதனால ஹைட் வெயிட் கரெக்டா இருக்கும். ஹைட் வெயிட் கரெக்டா இருக்குன்னா ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கும். நீங்க இஷ்டத்துக்கு வெயிட்ட போட்டு வைக்கிறது தப்பு. நம்ம உடம்புக்குள்ள உங்க ஹைட்டுக்கு ஏத்தபடி
அந்த எலும்பெல்லாம் அதுக்கேத்த மாதிரி மசில்ஸ் வச்சு அப்பதான் அந்த நீட்ஸ் இருக்கு மெட்டபாலிக் ரேட் எல்லாமே கரெக்டா இருக்கு. சரியா? சோ அப்ப நம்ம இப்ப பார்க்க போறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிஎம்ஐல எது நார்மல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன், நீங்க கவனிச்சுக்கோங்க. சோ பிஎம்ஐ நீங்க பார்க்கும்போது தெரியலன்னா ஆன்லைன்ல ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அங்க போய் நீங்க உங்களுடைய ஹைட் வந்து வெயிட்ட கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே கண்டுபிடிச்சு எவ்வளவுன்னு சொல்லிடும். முடிஞ்சா நான் உங்களுக்கு போயும் காட்டுறேன். ஸோ என்ன கேட்டீங்கன்னா நார்மலா அப்படின்னு பார்த்துக்கோம். நார்மல்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 18.5 இருக்கு. 18ல இருந்து 25 உள்ள அந்த நம்பர் வரும். நீங்க பிஎம்ஐ ஆன்லைன் செக் பண்ணும்போது வரும். ஸோ அந்த நம்பர் 18ல இருந்து 25 இருந்துச்சுன்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் நார்மல். 18க்கு கம்மியா இருந்தா அண்டர் வெயிட், 25க்கு மேல இருந்தா ஓவர் வெயிட். அந்த ஓவர் வெயிட்டே பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. சில ஓவர் வெயிட்னா எப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 கிலோ 6 கிலோ கூட இருக்கு. சரியா? அதுவும் ஓவர் வெயிட். அதுக்கும் மேல இருந்தா ரொம்ப உடல் பருமனா இருக்காங்க. ஸோ அந்த ஓவர் வெயிட்டுக்கும் மேல போறதுக்கு பேரு உடல் பருமனா இருக்கிறது. அதெல்லாம் நீங்க வந்து பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி கம்மி பண்ணணும். ஒரு 5 கிலோ கூட இருந்தா ஓகே, டக்குன்னு கொஞ்சம் குறைக்கலாம். 20 கிலோ கூட இருந்தா 30 கிலோ கூட இருந்தா என்ன பண்றது? அதுவே கம்மியா இருந்தாலும் அதே பிரச்சனை தான். நம்ம எல்லாரும் குண்டா இருந்தா பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. குண்டா இருந்தா ரொம்ப பிரச்சனை. சோ உங்களுக்கு அண்டர் வெயிட்டா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 18க்கு கீழே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அண்டர் வெயிட்னு சொல்லணும். அவங்க உடம்புல என்னங்க இருக்கும்? தானே அண்டர் வெயிட்டா இருந்தா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நமக்கு உடம்புல இருக்கிற வேண்டிய நீர்ச்சத்து, எலும்பு அடர்த்தி, அதுக்கு மேல இருக்கிற நம்மளுக்கு மசில்ஸ், ரத்த ஓட்டம் இதெல்லாம் இருக்கணும். இருந்த கம்மியாகிறதுனால பிரச்சனை. ஸோ உங்களுக்கு கொழுப்பு கூட இருந்தா ரொம்ப பிரச்சனை. சரியா? அதுக்கு நமக்கு உண்மை கொழுப்பே இல்லைங்கனாலும் உடம்பு சரியா உங்களுக்கு ரன் பண்ண தெரியாது. அப்படி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வரும். சரியா? இப்ப நம்ம பார்க்க போறது மசில்ஸ் இல்லைன்னா என்னங்க ஆகும்? என் உடம்புல எலும்பு அடர்த்தி இல்லைன்னா என்னங்க ஆகும்? நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் நோஞ்சனாக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த மசில்ஸ் வந்து கரெக்ட் ப்ரொபோர்ஷனா எலும்பு அடர்த்தியும் கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய பாடி ஸ்கேனர் மிஷின் இருந்துச்சுன்னா அதுல ஏறி நீங்க சொல்லுங்க. அந்த பாடி ஸ்கேனர் மிஷின்ல ஏறி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய போன் டென்சிட்டி, உடம்புல இருக்கிற நீர் சத்து, புரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே காட்டுமா? அப்ப தெரிஞ்சு. அப்ப இல்லாட்டி நாங்க என்ன பண்ண அப்படின்ட்டீங்கன்னா சிம்பிளா பிஎம்ஐ நீங்க மிஷின் ஹோட்டல் பொரியல இருக்கிறதுல செக் பண்ணிக்கோங்க. ஹைட் வெயிட் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்து அதுல நீங்க அண்டர் வெயிட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லாட்டி உங்க உடம்புல கொழுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் தான் தேவை. பார்த்தாலே தெரியுங்களா தொப்பை இருக்கா கொழுப்பு கவுண்டரா இருக்கீங்களா, மசில்ஸே இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பாடி ஸ்கேனர் மிஷின் வச்சிருக்கவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இல்லாதவங்க நீங்க வாங்கிக்கலாம். நம்ம நியூ ரீசார்ஜ் கம்பெனில இருந்தே அவங்களுக்கு வந்து பாடி ஸ்கேனர் மிஷின் வந்து கொடுக்குறாங்க. அவைலபிளா இருக்கு. கன்சர்ன் பர்சன் பிரவீன் அவங்களுடைய நம்பருக்கு நான் சாட் பாக்ஸ்ல போட்டேன். இது வரைக்கும் பாடி ஸ்கேனர் மிஷின் நான் வாங்கல சொல்றவங்க வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹைட்டு வெயிட் செக் பண்ற மிஷின் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். அதுவே எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் தெரியும். எங்க நான் வெயிட் எவ்வளவுன்னு பாத்துக்கிறேன் இந்த ஒரு மிஷின் அதுவே உங்களுக்கு வந்து நிறைய ரீடிங்ஸ் உடம்புல இருக்கிற கொழுப்பு, புரோட்டீன், போன் டென்சிட்டி, மசில்ஸ் இதெல்லாத்தையும் சொல்றதுன்னா எல்லாம் ரொம்ப ஆர்வமா ஏறி நிற்பாங்க. அதுவும் நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு ரொம்ப குஷியா போயிடும். ஏறி நின்னதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு பதில் தெரியும் அவங்க உடம்புல கொழுப்பு இருக்குல்லன்னு நினைச்சிருப்பாங்க. பாடி ஸ்கேனர் மிஷின் நான் நம்பர் கொடுக்குறேன், வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல வாங்குறதை விட நம்ம கிட்ட வாங்குறதுக்கு அந்த ரீடிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. சரியா? சோ அந்த மிஷின்ல ஏறி நிற்கும் போது ஆண்களுடைய 20% 25% இருந்தா கரெக்ட். 25% கூட இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா கொடுக்க குறைக்கணும். அதுவே மசில்ஸ் வந்து 45% இருக்கணுமா. இதுவே பெண்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, அவங்களுடைய பிஎம்ஐ
18.5ல இருந்து நெருக்கி 25 வரை 18க்கு கம்மியா இருந்தா அண்டர் வெயிட், 25க்கு மேல இருந்தா ஓவர் வெயிட். கொழுப்பு 25% தான் இங்க இருக்கும். சரியா? சோ நீங்க சிலர் வந்து வெயிட் கரெக்டா இருக்கும், ஃபேட் கண்டென்ட் கரெக்டா இருக்கு, நம்ம கரெக்ட் வெயிட் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. பாருங்க, நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்க உடம்ப பத்தி நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணலாம். இப்போ மசில்ஸ் வந்து 36%. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரி சார்ஜ் கெய்னரா. இப்போ பொதுவா பெண்கள் ஒல்லியா இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, உடல் ரீதியா என்ன பிரச்சனைகள் வருது, மன ரீதியா என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ad, அந்த கல்யாணம் ஆகுறதே அப்படி என்ன ஆகுதுன்னா டிஃபிகல்ட் ஆகும். சரியா? சோ அப்ப ஒன்ஸ் அவங்க மேரேஜ் லைஃபுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுக்கும் எப்படிங்க சம்பந்தம் கேட்டீங்கன்னா, நீங்களே இப்ப உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப உடல் மெலிவா இருக்கிற பெண்ணையோ பையனையோ, பையனுக்கு நீங்க பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பொண்ணு மெலிவா இருக்கு, ஆஹா, நம்ம பையன் நல்லா வாட்ட சாட்டமா இருக்கான், இதெல்லாம் இந்த பொருத்தம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி. இதுவே பையன் ரொம்ப நொஞ்சா மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொண்ணு ஆளு நல்லா துணின்னு இருக்கு, இந்த பையன் கரெக்டா இல்லையப்பா, வேணாம், இந்த பொண்ணோட வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். சோ அப்ப அவங்களுக்கு வர வேண்டிய கல்யாண பொருட்கள் தடைப்படுது. சரி, மேரேஜ் லைஃப் இம்பார்ட்டன்ட் தான், சரியா? அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாவும் ரொம்ப சேலஞ்சஸ் பண்றாங்க. நல்ல திறமை இருந்தும் சில வேலைகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளு அழகா இருக்கிறவங்களதான் எடுப்பாங்க. சில வேலைகள் இல்ல, நிறைய வேலைகள்ல பாக்குறதுக்கு அவங்க கொஞ்சம் ஹைட் கரெக்டா இருக்காங்களா, வெயிட் கரெக்டா இருக்காங்களா, அழகா இருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துதான் நிறைய வேலைகள்ல எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அப்படி. சரியா? சோ எனக்கு வந்து ஒரு நல்ல உயர்வா வசூல் பண்ணணும், இது பண்ணணும். அப்ப ஒரு ஆளு நல்லா ஹைட் வெயிட்டா வேணும். இவன் பாக்குறதுக்கு என்னஞ்சா மாதிரி இருக்கான், இவன் போனா யாருக்கும் எல்லாரும் திரும்பி கொடுப்பாங்க, இதெல்லாம் வேணாம். ரிசப்ஷன்ல உட்க வைக்கணும், அழகா இருக்கணும், இந்த பொண்ணாக இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி திறமை இருந்தும் எல்லாரும் சாதிக்க முடியாம போறதற்கு காரணம் உடல் மெலிவா இருக்காங்கன்னு. உடல் மெலிவெல்லாம் நான் எப்படி சொல்றேன்னா, ரொம்ப நோஞ்சா மாதிரி இருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு எல்லாருமே நம்ம கிண்டல் பண்ணதான் செய்யணும். ஒன்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் சர்க்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா, கிண்டல் பண்றதற்கு ரொம்ப இதா இருக்கிறவங்களையும் கிண்டல், ரொம்ப மெலிவா இருக்கிறவங்களையும் கிண்டல் பண்ணுவாங்க. யாரையுமே நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு கிண்டல் கூடாதுங்க. ஏன் வெளிய பாரு, அவனுடைய கையை இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க சொல்லவே கூடாது. இப்ப முன்னாடி சிரிச்சா கூட அவங்க அங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அழுகதான் செய்வாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நம்மள கமெண்ட் பண்றவங்கள அப்படி வச்சுக்க கூடாது. வந்து பண கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படுவாங்க. அவங்களால போதுமான வேலைகள் நல்லா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, குண்டா இருக்கிறவங்களாலையும் ஓவர் வேலை பண்ண முடியாது. உடல் ரொம்ப மெலிவா இருக்கிறவங்களாலையும் ஓவர் வேலை பண்ண முடியாதுங்க. இதற்கு காரணம் அவங்க உடல் ரொம்ப மெலிவா இருக்காங்க, அதுல சக்தி இல்ல அப்படிங்கிற காரணம் தான். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
சாரிங்க, பேக். இப்ப உள்ளே இருக்கிறவங்களுக்கு போதுமான வேலைகள் பண்ண முடியாம போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மை. அவங்க உடல் மெல்லிசா இருக்காங்கல்ல, அந்த போன் போதுமான டென்சிட்டி இல்லைல்ல, அதுக்கு மேல மசில்ஸும் இல்லைல்ல. ஸோ மசில்ஸ் இல்லாதனால நிறைய வேலைகள் பண்ண முடியாதுதான். அது போக இன்னும் அவங்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்கும், ரொம்ப மலிவா இருக்கிறவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம் வந்து மன ரீதியா அவங்களுக்கு இருக்குதான். இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணிடுவாங்களோ, நமக்கு இந்த வேலை கிடைக்காம போயிருக்கோம், ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால நம்மளால முடிக்க முடியாதோ அப்படின்னு அந்த பயமே அவங்களுக்கு வந்து ஆஹ் திறமை இருந்தும் அந்த திறமையை வந்து குறைக்குது. கான்பிடண்டா இருக்கும், பாசிட்டிவ்னஸோட இருக்கும். ஐயோ முடியுமோ முடியாதோ அப்படின்னு நினைக்கிறதே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிதான் அவங்க கம்மி பண்ணிடும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வேலையும் கிடைக்காம, ஏன்னா வாழ்க்கையும் ரொம்ப அவங்க நினைக்கிற மாதிரி இல்லாம டிப்ரெஷனுக்கு வந்து ஆரம்பிச்சுப்பாங்க. ஏன்னா ஒரு ஆள் கிண்டல் பண்ணா எல்லாருமே கிண்டல் பண்ணா எப்படி? சோ ரொம்ப குட்டா இருக்கிறவங்களும் டிப்ரெஷனுக்கு போறாங்க, அவங்களை தனிமைப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க தனியா அவங்க தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்களா ஒரு சர்க்கிள்குள்ள அவங்களே அவங்க வச்சுக்கிடுவாங்க. இவ்வளவுதான் நமக்கு தெரியாது, நம்ம ட்ரை பண்ண முடியாது, நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துகிட்டனால அவங்களால போதுமான வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிதான் சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குண்டா இருக்கிறவங்களையும் சரி, ஒல்லியா இருக்கிறவங்களையும் சரி, நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட நீங்க டைரக்டா போய் பேசலாம். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆறுதலா பேசுற மாதிரி பேசிட்டு, உடம்புல வந்து ஓகே நீங்க இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க, ஈஸி வெயிட் போடுறதுன்னு சொல்லுங்க. வெயிட் போடுறது ஒல்லியா இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, ரொம்ப கஷ்டம். என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வெயிட் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வெயிட் போடுறதற்கு ஏதாச்சும் ரகசியம், ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டுதான் இருப்பாங்க. சரியா? சோ அப்போ நம்மளோட இந்தியால மட்டும் எப்படி பீப்புள் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. ஒண்ணு உடல் பருமனா இருக்கிறதும் செகண்ட் பிளேஸ் நமக்கு தான். அண்டர் வெயிட்டா இருக்கிறதும் நம்ம இந்தியா தான். பேஷண்ட்ஸ் இருக்கிறதும் நம்ம இந்தியா தான். இந்தியால நம்ம விக்கிறது ஈஸி, வேற கண்ட்ரி கூட கஷ்டம். பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு. அது போக அதுக்கேற்ற நம்ம ப்ராடக்ட்ஸும் இருக்கு. சோ அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்க நிறைய இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கு பாதி பேர் அப்படிதான் இருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட 40% ஆஃப் த குளோபல், உலகத்துல 40%. அதுல இந்தியால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்கள் மட்டும் 9.8 மில்லியனா. சரியா? ஓவர் வெயிட் 20 மில்லியன் விமன் வந்து ரொம்ப குட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஓவர் வெயிட் பார்த்தோம், அதே மாதிரி அண்டர் வெயிட்டும் நம்ம இந்தியா தான். ஓவர் வெயிட்டும் அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சைனாக்கு அடுத்தபடியா நம்ம தான் இருக்கோம். இப்ப பார்க்கும்போது சைனா நம்மள பின்தங்கி இருப்பாங்க, நம்ம முன்னாடி போயிருப்போம் தான் நினைக்கிறோம். சோ கிட்டத்தட்ட 102 மில்லியன் இந்திய ஆண்களும் 101 மில்லியன் இந்திய பெண்களும் அண்டர் வெயிட்டா இருக்காங்க. அப்ப நீங்க பாக்குற நபர்கள் அண்டர் வெயிட்டா இருக்காங்க. அதுவும் மெயினா கேர்ள்ஸ் நீங்க பார்க்கும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்லிதான் கொடுக்கணும். சரியா? எப்பா நீங்க இப்ப வெயிட் போட்டாதான் மசில்ஸ் வைக்கணும், சக்தி ஏறணும், அடுத்து நீங்க பெண் குழந்தைங்க பெற்றுக்கும் போது அடுத்தடுத்து நீங்க எப்படி நினைச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் அண்டர் வெயிட்னால பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ. ஏன்னா என்கிட்ட பொறுத்தவெல்லாம் பேசும்போது 3 குழந்தைகள் இருக்குங்க, டைவர்ஸ் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ரீசன்ட்லி ஒல்லியா இருக்கிறதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சரியா? நம்ம என்ன பண்ணணும்னா, அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்களை நீங்க பார்க்கும்போது நியூட்ரிஷன் ட்ரெய்னர் உங்களுக்கு ஞாபகம் வரணுங்க. 22 கோடிக்கு மேல மக்கள் அண்டர் வெயிட்டா தானே இருக்காங்க. அப்படி அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமானா உடம்புல இருக்கு. எந்த வேலையும் போதுமான வேலையை அவங்களால செஞ்சு முடிக்க முடியாது. எனர்ஜி இல்லாம போயிரும். அவங்களுடைய ஹேர், அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவா பாக்குறதுக்கு இருக்க மாட்டேன், அதாவது நோஞ்சா மாதிரி இருக்கிறது. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு மசில்ஸே இல்லாம எலும்பும் தோலுமா இருக்கலாம்.
வெயிட் போடணும்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர்களை பத்தி பேசுறேன். ஸோ அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்பு வந்து ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் இல்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காய்ச்சல் அப்பதான் விட்டுருக்கோம், அடுத்த உடனே அவங்களுக்கு தலைவலிக்கும், தலைவலி விட்டுருக்கோம், கை கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஏதோ ஒண்ணு கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஃப்ரீக்வெண்ட் இல்னஸ் நீங்க ஒல்லியா இருக்கிறவர்களிடம் கேட்கவே வேணாம். இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. எப்படியா தெரியும்? இதெல்லாம் சாப்பிட வச்சுட்டே பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க ஒண்ணும் பண்ண நியூட்ரிஷன்ஸ் கெய்னர் மட்டும் எடுத்துக்குவாங்க. அழகா உங்க உடம்புல மசில்ஸ் வச்சு உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தபடியாக ஒல்லியா இருக்கிறவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னா, ஈஸியா டயர்ட் ஆயிடுவாங்க. ஒரு 4 வேலையை செய்யறாங்களா, டயர்ட் ஆயிடுவாங்க. ஒரு ஊருக்கு போயிட்டு டயர்ட் ஆயிடும். சிலர் உடம்பு இப்படிதான். இது குண்டா இருக்கிறவங்களுக்கும் இது எல்லாமே இருக்கும், ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் இது எல்லாமே இருக்கும். அந்த டயர்ட்னஸ் வந்துருங்கிறதுனால வெளியில போறதே ஏதோ பெரிய கஷ்டமான வேலை மாதிரி இருக்கும். ஒரு ஊருக்கு போறதே சிலருக்கு கேளுங்களேன், சிலருக்கு ஜாலியா இருக்கும், ஊருக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும். சிலர் உடம்புக்கு வந்து போயிட்டு வந்து ஒரு வாரம் எந்திரிக்க முடியாதுப்பா, டயர்டா இருக்குங்க உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறது பட்சத்தில் தான் இந்த பிரச்சனை இருக்குங்க, வெயிட் போட்டுட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம நியூட்ரிஷன்ஸ் கெய்னரை கொடுக்கலாம். ஒல்லியா இருக்கும் இன்னும் பெண்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை மென்ஸ்ட்ரல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பார்க்கும் பட்சத்தில் பீரியட்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை இருக்கா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேளுங்க. அவங்க ரொம்ப வலிக்குது, எனக்கு வாமிட்டிங் இருக்கு, எனக்கு ப்ளீடிங் ரொம்ப இர்ரெகுலரா இருக்கு, 20 days அப்புறம் திரும்ப வருது, இல்லாட்டி 60 days ஒன்ஸ், 90 days ஒன்ஸ் தான் வருது. இப்படி சொல்லும் பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமனும் கொடுக்கணும், நியூட்ரிசார்ஜ் கெய்னரும் கொடுக்கணும். திரும்பவும் சொல்றேன், நியூட்ரிசார்ஜ் கெய்னரும் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வெயிட்டும் வைக்கணும், கூட சேர்ந்து ஊட்டச்சத்துக்களும் தேவை. அப்படிங்கிறதுனால இது ரெண்டையும் டேஸ்டியா கொடுக்கும் போது நல்ல வித்தியாசம் தெரியுது. ஒல்லியா இருக்கிறவங்கலாம் எடுத்து மசில்ஸ் வைக்க வைக்க உங்களை வந்து பாராட்டுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கு, தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க, அழகாயிருவாங்க. அது போக பெண்களுக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை ஒல்லியா இருக்கிறதுனால என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்டிலிட்டி. இத நம்ம இந்த மெயின் ரீசனா வச்சு பெண் குழந்தைகள் வச்சிருக்கும் அம்மா கிட்ட காலேஜ் படிக்கிற பாப்பா இருக்கா, ரொம்ப உடம்பா இருக்காங்க, நோஞ்சா மாதிரி இருக்காங்க, அப்ப என்ன பண்ணணும்னா அப்ப அம்மா கிட்ட போய் பேசணும். அடுத்து என்னப்பா படிக்க வைக்கிறது, வேலை பார்க்கறதா, கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா பாத்தீங்க கேள்வி. சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, வாசிக்கிற ஒரு 2 வருஷம் வேலைக்கு போட்டோம் எல்லாத்தையும் போகுது, அடுத்தது அப்படியே பார்க்க ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 2 வருஷம் ஒரு 23 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படித்தானே? ஆமான்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் போடணும், நீங்க ரொம்ப முடிஞ்சிட்டாலே வீட்டுல இருக்கு ஹாஸ்டல்ல அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வயசுல கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ்ல பேபி வர்றதுக்கு இந்த வெயிட் இந்த சத்து போதுமா? நீங்க அதை யோசிச்சீங்களா? உயிர் இன்னொரு உயிரை சுமக்க போகுதுன்னா அந்த உயிர்க்குள்ள பெண்ணுடைய உடம்புல ரத்தம் கரெக்டா இருக்கணும், சத்து கரெக்டா இருக்கணும். இது உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி இஷ்யூ அது. இப்ப எவ்வளவுதான் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணணும், குழந்தை வேணும் அப்படிங்கிற நினைக்கும் போது வரலன்னா எல்லாரும் மலையிறவே இருக்கீங்க. அது ஈடியனை சொல்லவே முடியாது. நீங்க ஒண்ணும் கனெக்ட் ஆகல. இன்னைக்குல இருந்தே நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் கெய்னர் கொடுங்க. அழகா பூசினா சூப்பரா சரியா? அது போக ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, சத்து ஏற வரைக்கும் அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர். பிகாஸ் டைவர்ஸ் ஆகுறதுக்கு ஒரு 70% மேலே இருக்கு. காரணம் அவங்க எதிர்பார்ப்பு வேற இருக்கும், ஒய்ஃபோட எதிர்பார்ப்பு வேற இருக்கும். அந்த
ரெண்டும் பேலன்ஸ் ஆகாததுனாலதான் ஒரு சண்டையே வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால இத பெண் குழந்தைகள் வச்சிருக்க அம்மா கிட்டயும் சரி, ஆண் குழந்தைகள் வச்சிருக்க அம்மா கிட்டயும் சரி, நீங்க கண்டிப்பா பேசுங்க. ஏன்னா ஒன்ஸ் அந்த காலேஜ் படிக்கிறத பார்த்து நம்ம அந்த நோஞ்சா மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை ஈஸியா நம்ம பிக் பண்ண முடியும். அவங்க தாய்மார்களுக்கும் புரியும் நம்ம சொல்ல வர்றது என்னது அப்படின்னு. இதை டைரக்டா அந்த பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. சரியா? ஏன்னா ஒன்ஸ் ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க கன்சீவ் உடனே ஆனாலும் அவாட்டர் சத்து உடம்புல இல்லாததுனால போதுமான சத்து அது போக அப்படியே இருந்தாலும் ப்ரீமெச்சூர் டெலிவரிக்கு சான்சஸ் ஆர் மோர். இந்த பிரசவமா பிறக்குது பாத்தீங்களா, அதற்கு காரணம் அந்த குழந்தைகளுடைய உடம்புலயே சக்தி இல்லை. ஸோ அதையாரம் அவங்க கன்சீவ் ஆகி அந்த சத்தே இல்லாம அந்த பேபி அவங்களுக்கு சீக்கிரமே பிறக்கிறதுக்கு சான்சஸா இருக்கும். வெயிட் கம்மியா பிறக்கிறதுக்கு அதனால நம்ம வெயிட்னா கூட ஏற்றி வச்சுக்கணும். அதாவது நல்ல முறையில மசில்ஸ் ஏற்றி வச்சுக்கணும். சரியா? அந்த ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஏன் வெயிட் போடுறாங்கன்னா, சிலருக்கு எப்படி இருக்கும்னா ஒல்லியா இருப்பாங்க, வெயிட் கரெக்டா தான் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவுதான் தெரியாது. எலும்பு அடர்த்தி தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் ஓகே. எலும்பும் அடர்த்தி இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். வீக்கா தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் போடுறதற்கு என்ன வழி சரியான வழி அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கோம். ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உடம்பு வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இஷ்டத்துக்கு நான் வெயிட்ட கூட்டுனேன், நான் வெயிட்ட குறைக்கிறேன் அப்படிலாம் இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் பிரச்சனை வந்துடும். அப்ப எந்த வழி சரியான வழி? எதையாச்சும் சாப்பிட, எதையாச்சும் உன்னை இஷ்டத்துக்கு ரொம்ப சாப்பிட அப்படி இருந்தா வெயிட் போடுங்க. வெயிட் போடும். பட் அது தப்பான வழியில நேச்சரா சரியான வழியில நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கேக் வாங்கி கேக்கு பப்ஸ் பர்கர்னு சாப்பிட்டாலும் வெயிட் போடதான் செய்யும். பட் வெயிட் மிஷின்ல ஏறி நிக்கும் போது வெயிட் போடுறது பெரிய விஷயம் கிடையாது. உடம்புக்குள்ள எது கூட இருக்கு? நீர் சத்தை கூட்டிருக்கீங்க, உடம்புல மசில்ஸ் இருக்கீங்க, அது போக எலும்போட அடர்த்தியை கூட்டிருக்கீங்க. அதனால எனக்கு வெயிட் இருக்குன்னா அது நல்ல வழி. ஆன வழினா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உள்ள எனக்கு பிடிச்சதா சாப்பிட்டேங்க, எந்த நேரமும் சாப்பிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன், கடன்னு வெயிட்டு போட்டுருச்சு அப்படின்னா இந்த ஊர்ல எடுத்தவங்க தண்ணீர் சத்து இருந்ததும் கம்மியாயிருது. அது போக உங்க உடம்புல ஃபேட் கொழுப்பு வச்சிருக்கு, அங்கங்க கொழுப்பா ஏறி வெயிட் கூடி இருக்கு. சரியா? அது எங்க உடம்பு என்ன ஆகும்னா முன்னாடியை விட ரொம்ப நோயாளி ஆக்கிரும் கொழுப்பு போச்சுன்னா. அப்ப அது தவறான வழி. எந்த வழியை சரியா முடிவெடுக்கணும்னா கூட்டுறதும் சரி குறைக்கிறதும் சரி சரியான முறையில பண்ணணும். சத்தை எடுக்கணுங்க, அது கூட சேர்த்து டயட் கரெக்டா இருக்கணும், எக்ஸசைஸும் பண்ணணும். அப்பதான் டிசைட் ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ரீயா இருக்கிறவங்களாலும் சரி, குண்டா இருக்கிறவங்களாலும் சரி, உடம்பு எந்த ஸ்டேஜ்ல எப்படிப்பட்டவங்களாலும் சரி, ஒரு நாளைக்கு உச்ச வரை சரியா ஒரு 45 நிமிஷம் நடையும் பயிற்சியோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் யோகாசனம், ஏதாச்சும் டான்ஸ், ஸ்விம்மிங், 45 நிமிஷம் உடம்புக்காக செலவு பண்ணிருக்க. சரியா? எல்லா கண்ட்ரி பீப்புளும் நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, நல்லா செலவு பண்றாங்க அவங்க உடம்புக்கு. உடம்ப பத்தி கொஞ்சமே யோசிக்காம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சிட்டு கண்ட கண்ட நேரம் எதையாச்சும் 12 மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாதுல்ல. பட் அது சாப்பிடணும். இப்படி இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் போய் ஆயுளே குறைஞ்சிரும் மனிதனுக்கு. நடக்கணும்னா நடக்கணும், வேலை செய்யணும், நிமிர்ந்திருக்கணும், நிமிர்ந்திருக்கணும், உடம்பு வந்து வேர்வை சிந்திரிக்கணும். இது எல்லாம் பண்ணணும். எல்லாமே பண்ணாம டயட்டை மாத்திக்கிட்டே போய் எக்ஸசைஸே இல்லாம மனிதர்கள் போக போக ஆரோக்கியம் சரியா? அப்ப வெயிட்ட கூட்டுறது ஏற்படுத்திதான் நீங்க கூட்ட வேண்டியது சரியான சத்து, உணவுடைய டென்சிட்டி, தண்ணீர் சத்து, மசில்ஸ் வைக்கணும். அந்த எலும்புக்கு மேல அழகா மசில்ஸ் வைக்கணும். மசில்ஸ் அந்த ஒரு பாடி பில்டர் மாதிரி நினைக்க கூடாது. பெண்களுக்கு அந்த மசில்ஸ் தேவை. சோ கொழுப்பு கூட்டக்கூடாது. கொழுப்பு குடிச்சுன்னா போனா உடம்பு நல்லா இருக்காது. மசில்ஸ் இது பண்ண நினைச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு ஃபிட்டா சூப்பரா இருப்பீங்க. ஸோ யார் ஒரு சரியான வழியில வெயிட்ட கூட்டியிருக்காங்களோ நான் சொன்ன மாதிரி
அவங்களுடைய பெர்சனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, ரொம்ப 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 அழகா இருக்கும் அவங்க. நம்ம நிறைய பேரை பெண்களா இருக்கலாம், இல்லாட்டி ஹீரோ ஹீரோயின்ஸ், இன்னும் நீங்க யாருனாலும் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளா. சரியா, அவங்க வந்து வெயிட் வந்து ஒரு 5-6 கிலோ கூட கூடி இருப்பாங்க. இல்லாட்டி அவங்க வெயிட் போட்டுருக்காங்கன்னு நம்ம பார்த்தோமே தெரியும். ரொம்ப அழகா அப்படி வந்து அப்படிலாம் இருந்திருக்கிறது. நம்ம தான் வேற மாதிரி இருந்திருப்பாங்க நோஞ்சாம. சரியான பாடி வெயிட் போட்ட எல்லாருக்குமே பார்த்தோன்னே சூப்பரா ஹீரோயின் மாதிரி ஆயிட்டுமா, இப்பதான் அப்படி கல்யாணத்துல வருது அந்த மாதிரி அவ்வளோ அழகா. இது எப்ப நடக்கும்னா நம்ம நியூட்ரிஷன் கெயின் எடுக்கும்போது நடக்கும், 100% நடக்கும். இதுவே அவங்க வந்து நான் வெயிட்ட தானே கூட்டணும், நான் கூட்டிக்கிறேன், சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிச்சதை சாப்பிட்டு கூட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொழுப்பை கூட்டி வைக்கும் போது அது பாக்குறதுக்கு ரொம்ப பர்சனாலிட்டி என்ஹான்ஸ் பண்ற மாதிரி இருக்காது. இததான் வெயிட்ட குறைக்கிறது போது. நீங்களா வெயிட்ட குறைக்கிறேன்னு எப்படியாச்சும் குறைச்சு வச்சிருந்தீங்கன்னா வெயிட் போடும்போது நல்லா இருந்தாப்போ மேலும் நல்லாவே இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறோம். கெய்னர் எடுத்து பர்சனாலிட்டி டபுள் த டைம்ஸ் அடிச்சு சொல்லணும், சூப்பரா இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. பையனா இருந்தாலும் அப்படின்னா வெயிட் போட்டு செம்மையா வைப்பாங்க சொல்லுங்க. ஸோ வெயிட் போடுறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உதவும். கார்போஹைட்ரேட்ஸ் நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு வெயிட் ஆனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது கூட சேர்த்து புரோட்டீன் தேவை, இதுதான் முக்கியம். உடம்புல புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மசில்ஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புரோட்டீன் மசில்ஸ் வைக்க, கொழுப்பை வைக்கிறது, இதுதான் மெயின். இதுதான் நமக்கு வேணும். கொழுப்பு வைக்கிறது தேவையில்லை. அப்ப நம்ம வெயிட்ட குறைக்கிறதாலும் சரி, வெயிட்ட கூட்டுறதுனாலும் சரி, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் பண்றது என்னன்னா, இப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு 2-3 கிலோ கூடுங்க, இல்லாட்டி 2-3 கிலோ குறைங்க. அதுதான் ஹெல்த்தி. அதை விட்டுட்டு ஒரே மாசத்துல 10 கிலோ குறைப்பாங்களான்னு சொன்னா போயிடாதீங்க, அது தப்பான முடிவு. இல்லாட்டி நான் யூடியூப் வீடியோ பார்த்தேன், ஒரு மாசத்துல 8 கிலோ குறையிறது எப்படி, 2 மாசத்துல 20 கிலோ குறையிறது எப்படின்னு சொல்லி அதை காட்டுறாங்க. அந்த மாதிரி நான் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண போறீங்க. அவர் குறைஞ்சிருக்காருல, பார்க்க சூப்பரா இருக்காருங்கிறதுக்காக எதையாச்சும் நம்பி நீங்க போய் மாட்டிக்கிடாதீங்க. ஏன்னா மசில்ஸ் நல்லா இருக்கிற மசில்ஸ் கரைச்சிட்டீங்கன்னா திரும்ப கூட்டுறது கஷ்டம். அதே மாதிரி கொழுப்பு கூட்டி வச்சுட்டீங்கன்னா திரும்ப கரைக்கிறது கஷ்டம். சோ ஐடியலா சரியான வழி என்னன்னா, ஒரு மாசத்துக்கு மேக்சிமம் 3 கிலோ இல்லாட்டி 2 கிலோ தான். இப்ப நீங்க கேட்பீங்க, நியூட்ரிஷன் கெய்னர் எடுக்கும் போதும் எனக்கு ஒரு மாசத்துக்கு 3 கிலோ தான் கூடுமா அப்படின்னு. ஆமா, ஒரே மாசத்துல 10 கிலோ கூடிருங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம கொடுக்க முடியாது. 3 கிலோ அப்படியே ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா தான் கூடும். சிலருக்கு வந்து 2 கிலோ தான் கூடுது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி. பாடி எந்த மாதிரி ஊட்டச்சத்தை அப்சர்வ் பண்ணுது, உடம்புல மசில்ஸ் வைக்குது, இது எல்லாமே கன்சிடர். அது போக உடம்புல நல்ல மசில்ஸ் வைக்கிறதுனா இவ்வளவு டைம் ஆகும். நினைக்கிற மாதிரி ஒன் டே ப்ராசஸ் கிடையாது நம்ம உடம்பு. அவ்வளவு இம்பார்ட்டன்டான உடம்புல. ஸோ ஹெல்த்தி முறைனா மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோ கூடுங்க உடம்பு, அது போதும். அந்த 1/2 கிலோ கூடணும்னா கூட நீங்க சாப்பாட்டுல ஒரு 500 கலோரியே எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கணும். அதாவது சாப்பிட சாப்பாட கூட்டணும். ஏன் வெயிட் பண்ண மாட்டேங்குது? நீங்க கம்மியா 2 இட்லினா அதே 2 இட்லியில இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா உணவு கூட ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா கலோரிஸ் கூட்டுற மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு, ஒரு பனானா, அது வெயிட் கெயின் ஆகும். அது மாதிரி வெயிட் கெயினுக்கு என்னென்ன ஃபுட் எடுக்கணுமோ எக்ஸ்ட்ராவா. இப்ப டெய்லி என்னுடைய சாப்பாடே 2 இட்லி, மதியம் கொஞ்சம் சோறு, நைட்டு 2 தோசைனா கூட ஒரு 2 இட்லி, கூட நடுவுல ஒரு பால், ஒரு டம்ளர். அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்த்தியான சுண்டல். அப்ப நைட்டு ஒரு பனானா, படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால். இது மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு போக நம்ம நியூட்ரிஷன்ஸ் கெய்னர் எடுக்கிறது போக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைபர் சரியா. நம்ம நியூட்ரிஷன் கெய்னர் எப்படி ஒரு ஹெல்த்தி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணோம், ஹெல்த்தி வெயிட் இதைதான் நம்ம பார்க்கணும். நியூட்ரிஷன் கெய்னர் என்ன பண்ணணும், அப்படி என்ன இருக்கு, என்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒன்னதாக பார்க்க போறோம். நம்ம நியூட்ரிஷன் கெய்னர்ல மூலிகைகள் இது கொடுக்கறதுக்கு யோசிக்கவே வேண்டாம். கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க. நான் அந்த மூலிகைகள் 17 மூலிகைகள் சொல்றேன். என்னென்ன என்னென்ன சேர்த்து இதை பத்தின எல்லாமே கேள்விப்பட்டது.
இதுல வந்து எது எது தெரியலையேங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. பட் அதோடைய அளவு, அதை தேர்ந்தெடுத்து உள்ள வச்ச விதம் வந்து ரொம்பவே பாராட்டத்தக்கதா இருக்கும். இதுக்குள்ள இருக்கிறது என்னென்னு சொல்லியிருப்பேன். பைன் மரம் இருக்கு இல்லையா? ஸோ பைன் மரம்னா என்னன்னா, நீங்க கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் போகும்போது பார்த்திருப்பீங்க. நம்ம படத்துல பார்த்திருப்போம். அது குளிர் பிரதேசத்துல எல்லாமே நமக்கு வளர்ந்திருக்கும். இதுதான் நம்ம வந்து பைன் மரம். இந்த பைன் மரம் பட்டு எப்படி இருக்குன்னா, இட்ஸ் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். உடம்புக்குள்ள ரத்த ஓட்டத்தை நல்லா ஊத்தி கொடுக்கணும். அது போக மசில்ஸ் வைக்கிறது அப்படிங்கறதுக்காக பைன் மரம் பட்டையை எடுத்து பொடி பண்ணி உள்ள வச்சிருக்கோம். சரியா? So, உங்களுக்கு இது பைன் மரம் பட்டை இதெல்லாம் உள்ள இருக்குன்னா ஒரு கிரேட் ப்ராடக்டா தான் நீங்க எடுக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரென்தனிங் கெப்பாசிட்டியை வந்து கூட்டி கொடுக்கணும். அது போக நீங்க ரொம்ப வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து தூரம் நடந்திருக்கீங்க, இல்லை வேலை ஒரு நாளைக்கு உங்களுக்கு பண்ணக்கூடிய வேலைகளையும் தாண்டி பயங்கரமா வேலை பண்ணிருக்கீங்க. உடம்பெல்லாம் வலிக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய அந்த மசில்ஸ்ல வந்து எனர்ஜி எல்லாம் முடிச்சுட்டு மசில்ஸ்ல இருந்து அந்த எனர்ஜி எடுத்து இருக்கிறதுனால உடம்புல வந்து லாக்டிக் ஆசிட் உடம்புல அது சுரந்து உடம்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா கை காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வேலை செஞ்சு கை காலெல்லாம் வலி இருக்கிறத ரெக்கவர் பண்றதற்கு இந்த பைன் மரப்பட்டை உதவும் அப்படிங்கிறதுனால அதையும் உள்ள வச்சிருக்காங்க. ஏதாச்சும் டேமேஜ் இருந்தா சரியாகிறது. சரியா? அடுத்தபடியாக ஒரு சிறந்த மூலிகை அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா அப்படிங்கிறது நம்ம அந்த 3 ரோசஸ் கீழே தான் அஸ்வகந்தா இருக்கா? அஸ்வகந்தா நிஜமாவே உண்மைங்க. அஸ்வகந்தா அப்படின்ற மூலிகைக்கு அபார ஆற்றல் உண்டு. உங்க உடம்புல புரோட்டீன், அது போக உடம்புல நல்ல முறையில வெயிட் போட வைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அஸ்வகந்தாவை உள்ள வச்சிருக்கோம். சரியா? சோ இது அஸ்வகந்தா உள்ள இருக்குன்னு தெரிஞ்சாலே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். தனியா அஸ்வகந்தா அப்படின்னு நீங்க அடிச்சு பார்க்கலேன், பொடி எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் வித்துக்கிட்டு இருக்கோம். சரியா? நம்மளுடைய ஹிமாலயால இருந்து, நியூட்ரி லைஃப்ல இருந்து, ஹெர்பா லைஃப்ல இருந்து வெறும் அஸ்வகந்தா அப்படின்னு ஜெனரல் இது அனைவரும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. சரி, ஒவ்வொரு ரீசனுக்காக ஸ்ட்ரென்த் வரணும், இம்யூனிட்டி போடணும், சளி சரியாகணும், இப்படி ஒரு சில காரணங்கள் தான் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அஸ்வகந்தாவா அவங்க ஒரு மாத்திரையா வைக்கிறதுனா கூட தானே சத்து. அஸ்வகந்தா ஒரு மாத்திரைக்குள்ள 250 மில்லிகிராம் அஸ்வகந்தா வச்சிருக்காங்க. இதுல ஹிமாலயால. பட் நம்ம ஒரு ஸ்கூப் எடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அது 20 கிராம் பொடிங்க. இதுல வந்து ஒரு ஸ்கூப் போட்டுருக்காங்க. அந்த ஒரு ஸ்கூப் எடுத்துதான் நம்ம குடிக்கணும். ஒரு ஸ்கூப்ல 20 கிராம் பொடி. அந்த 20 கிராம்ல 1200 மில்லிகிராம் அஸ்வகந்தா. அப்ப நியூட்ரிசார்ஜ் அஸ்வகந்தா கூட இருக்கா, ஹிமாலயால அஸ்வகந்தா கூட இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் தானே கூட இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஸ்வகந்தா மட்டும் கிடையாது, அது கூட சேர்த்து மூலிகை வச்சு இயற்கை முறையில கிடைக்கும். அதுதான் மெயின். இதை நீங்க சொல்லி கொடுங்க. யாராச்சும் அஸ்வகந்தா சாப்பிடுறேன்னு சொன்னாங்கன்னா நியூட்ரிசார்ஜ் ட்ரெயினர்லயும் அஸ்வகந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? சோ அடுத்தபடியாக என்னது கேட்டீங்கன்னா, மூலிகைகள் எல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஏதாச்சும் எனக்கு வந்து பேரு தெரியல, எனக்கு இதுக்கு என்ன நேம்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவையில்லை. நீங்க அந்த பெயரை அடிச்சு அஸ்பாரகஸ் ரேஸ்மோசிஸ் அப்படின்னு அடிச்சீங்கன்னா கூகுள்ல போய் அஸ்பாரகஸ் ரேஸ்மோசிஸ் அப்படின்னு அடிச்சு பாருங்க. உடனே உங்களுக்கு என்ன பெயர் தமிழ் பெயர்கள் கிடைச்சிடும். சிலருக்கு சொன்னோன்னு தெரியும் பாருங்க. தண்ணீர் விட்டா தெரியுமா, சாத்தாவரி வேணா தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு தெரியும். பட் இங்கிலீஷ்ல வந்து தெரியாது. உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா நீங்க உடனே சர்ச் பண்ணீங்களே வந்துடும். அதுபடி இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்றதும், சாதாவரி அப்படிங்கிற இந்த இதுவும், இது ஒரு தாவரம். சரியா? இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் உலகத்திலேயே இமயமலையில
போக கொஞ்சம் இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் அங்கங்க நம்ம இது பார்க்க முடியும். வேற எங்கேயுமே இது கிடைக்காது. வேற என்ன பெயர்கள் இதற்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பெயர்கள் சொல்றேன். ஏன்னா நம்மளுடைய பெரியவங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த பெயர்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு, அதனால சொல்றேன். நிறைய வீட்டாளர்கள் சொல்லுவாங்க, சாத்தாவேரி சொல்லுவாங்க, சாத்தாவரி சொல்லுவாங்க, நாராயணி சொல்லுவாங்க, உலக மூலம் சொல்லுவாங்க, சீக்குவை அப்படின்னு சொல்லுவாங்க, அரணை, பேருந்தி அப்படின்னு இது எல்லாமே அதோடைய ஆயுர்வேதிக் நேம்ஸ். சரியா? சோ இது மெயினா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் இனிப்பு சுவையா, இது வந்து இது டேஸ்டே வந்து கசக்காது, இனிப்பு சுவையா தான் இருக்கும். இதை நீங்க பாத்தீங்கன்னா சரியா? மெயினா யூஸ் பண்றது ஃபார் லேடிஸ். சரியா? இதனால என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயங்கரமா உங்களுடைய பிசிக்கல் உடம்பு உள்ள இருந்து ஆரோக்கியம் கொடுக்கும். மென்ஸ்ட்ரேட்டட் ப்ராப்ளம் சரியாகும். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், பதட்டம், எரிச்சல், கோபம், மாதவிடாய் பிரச்சனை இது எல்லாத்தையும் சரி பண்ணும். ஏன்னா இதோடைய ஆரோக்கிய நன்மைகள் அதுதான். சரியா? சோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நான் சொன்னேன்ல, இமயமலை, இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த 3 பிளேசஸ் மட்டும் அங்கங்க இருக்கு. இதெல்லாம் அழியக்கூடிய தாவர லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. நம்ம உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் நம்ம பராமரிக்கலன்னா அழிஞ்சுங்கிற நிலைமையில. அதனால இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இது கிடைக்கிறது அபூர்வம். இதை போய் கேட்டு பாருங்க, ஈஸியில நம்மளுக்கு கிடைக்காது. சோ இது வந்து அஸ்பாரகஸ் உள்ள வச்சிருக்குன்னா ரொம்ப இட்ஸ் த பெஸ்ட். அண்ட் ஆல்சோ முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கெல்லாம் அவங்களுக்கு உடனே அவங்க கன்சீவ் வரதுக்கு டிலே ஆகும் அந்த பெண்களுக்கு இதைத்தான் தண்ணியில போட்டு குடிக்க சொல்லுவாங்களாம். சாதா ஒரு எடு அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தண்ணியில கிடந்து அப்படியே குடிக்க சொல்லுவாங்க. பிகாஸ் இது ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் பியூர் ஃபெர்டிலிட்டி டிசார்டர் எல்லாம் கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுப்பாங்களாம். ஓகே, இது வயசாகிற தன்மையை நிறுத்துமா, நர்வ் டிசார்டர் கரெக்ட் பண்ணுமா, உடம்புல வராம இருக்குமா, இந்த தண்ணீர் விட்டான் கிழங்க பத்தியே நிறைய பேசிக்கிட்டே போனாங்க. அந்த அளவுக்கு இதோடைய மூலிகையோடைய தன்மை கூட சரியா இருக்கு. அதுதான் சொன்னேன். அடுத்தபடி கிரேப்ஸ் வச்சிருக்கோம். கிரேப்ஸ் தெரியும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அது போக கிரேப்ஸ் எடுக்கும்போது உங்களுடைய பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய இருதயத்தோடைய ஆரோக்கியத்தை கூட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி ஒல்லியா இருக்கிறாங்க குண்டாங்கிறது. பாதாம் பாதாம் நமக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுவாங்க, இங்க 2 ஒல்லியா இருக்கு டெய்லி 2 பாதாம் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், நல்லது. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது நல்ல கொழுப்பு. நல்ல கொழுப்பு கெட்டதை செய்யும், கெட்ட கொழுப்பு கெட்டது செய்யும். இதை மக்கள் இதுக்குள்ள பாதாமும் வச்சிருக்காங்க. நம்ம ஆச்சரியம் பண்றதுக்கு தேவையில்லை. பாதாம் எங்க உள்ள வச்சிருக்காங்க, இட்ஸ் மீன் ஃபார் குட் ஃபேட். அடுத்தபடியாக ஈச்சம் பழம். இதுல என்ன இருக்குன்னா இரும்பு சத்து நிறையா இருக்கு. ஐட்டமா வரமா இருக்கும் ஈச்சம் பழத்துல. இதையும் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஈச்சம் பழம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டாமினல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் சரி பண்ணும். இதுல வந்து விட்டமின்ஸும் இருக்கு. சரியா? அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பெயர் இது வந்து இன்னொரு பெயர் நான் சொல்றேன் பாருங்க. இந்த பூவெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அப்படி ரோட்ல போகும்போது அங்கங்க வளர்ந்து கிடக்கும். சரியா? இதோட நன்மைகள் எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு இதெல்லாம் செடி விஷ செடி அப்படின்னு சொல்லி நம்மளாட்ட சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. இது பெயரே என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பெயர்கள் இது வந்து குழந்தை வரம் தரும் நெருஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதற்காகவே பேர் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா மக்கள் மறந்துடக்கூடாது. எந்த ஒரு வகை பேரை இப்படி வச்சாதான் வந்து மறந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதற்கு அழகான நம்மளுக்கு பெயர்கள் வச்சிருக்காங்க. சோ இந்த நெருஞ்சி அங்கங்க வளர்ந்துருக்கும். பட் இதனுடைய நன்மைகள் யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுதான் தெரியவே தெரியுது. இன்க்ரீசஸ் தி செக்ஷுவல் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நிறைய நன்மைகள் இதற்கு வந்து இருக்கும். இதுவும் வேற கண்ட்ரீஸ்ல தான் இருக்காது. இப்ப இந்த நெருஞ்சி போய் நீங்க வேற எங்கேயாச்சும் வளருதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினா இந்தியா தான்.
இந்தியாலதான் இது இருக்கும். அடுத்தபடியா வேற கண்ட்ரீஸ்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா மெயினா இந்தியா தான். பக்கத்துல உங்களுக்கு சைனா இங்க எல்லாமே இருக்கு. பட் நம்மள மாதிரி மெயினா பிளான் பண்றது இந்தியா தான். இதுக்கு நன்மைகள் பல உண்டு. மெயினா அவங்க சொல்றது இட் இன்க்ரீசஸ் த செக்ஷுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக எந்த ஒரு விதத்திலையும் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நியூட்ரிஷன் கெய்னர் உள்ள வச்சிருக்கோம். சரியா? இதோடைய பூல இருந்து காயில இருந்து வேர்ல இருந்து எல்லாத்துக்குமே மருத்துவ பயன்பாடு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி வேப்பிலையில இது பண்றோமோ அதே மாதிரி இதுவும் நம்ம வந்து வேர்ல இருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் கெய்னர்ல சேர்த்திருக்கிறது அருமையா. ஏலக்காய் எதுக்குங்க எனக்கு ஏலக்காயை உள்ள வச்சிருக்கேன்? ஏலக்காய் தெரிஞ்சதுதான் உங்களுக்கு. ஏலக்காயில இதுவும் உங்களுக்கு ஒரு வகையான கருத்து தானே. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒல்லியா இருக்கிறவங்க ஏங்க குண்டாக மாட்டாங்க? அவங்களுக்கு பசிக்கலையாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. 2 இட்லி பாப்பா சாப்பிட மாட்டேங்குதா, சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பசிக்காது, சாப்பிட முடியாது, நம்ம சாப்பிட மாட்டாங்க. 2 சாப்பிட்டுப்பாங்க. இருப்பாங்க. அடுத்து அவங்களுக்கு அடுத்து சாப்பிடறதுக்கே பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு சாப்பிட்டுருப்பாங்க, அடுத்து 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, ஆனா கொஞ்சமா சாப்பிடுவாங்க. இன்னும் சாப்பிட மாட்டாங்க. என்னடா எனக்கு பசிக்குமோ பசிக்காதோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்போம். அவங்களுடைய டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பசிக்க மாட்டேங்குது. அப்படியே பசிச்சா கூட அவங்களால கொஞ்சம் தான் சாப்பிட முடியுதுன்றதுனால அவங்களை சாப்பிட வைக்கணும். அவ்வளவுதான். பசித்தன்மையை கூட்டுறதுக்கு நாங்க வேலைப்பாடு, அதுபோக நீங்க சாப்பிட சாப்பாடுல இருந்து சண்டை உரியறதுக்கு நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி உள்ள ஏலக்காய் நம்ம உள்ள வச்சோம். ஏலக்காய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி பண்ணிட்டு உங்களுக்கு டைஜஷன் கூட்டிட்டு பசித்தன்மை வந்து கூட்டி கொடுக்குது. கப்பன்னு உங்களுக்கு அடுத்து பசிக்க ஆரம்பிச்சோம். பசிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? கூட 2 இட்லி சாப்பிடதானே செய்வீங்க, கூட 2 தோசை சாப்பிடதானே செய்வீங்க. இப்ப வெயிட் போடுங்க. ஸோ இதுக்குள்ள ஏலக்காயும் உள்ள வச்சு திப்பிலி வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் சிலர் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நான் அப்படி சாப்பிடுவேங்க. ஆனா உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. அதற்காக அந்த உடம்புல ஒட்ட வைக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். ஃபார் பெஸ்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் நடக்கிறதுக்கு. சரியா? அடுத்ததாக பனானா இருக்குல்ல, அதை உள்ள பொடி பண்ணி சேர்த்திருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுதான் இட்ஸ் பெஸ்ட் ஃபார் குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். உள்ள இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் உடம்புல மசில்ஸ் வைக்கும் அப்படிங்கிறதற்காக உள்ள பனானா சேர்த்திருக்காங்க. ஆப்பிள் வச்சிருக்காங்க. ஒரு நாள் டெய்லி ஆப்பிள் எடுத்தாலே டாக்டரை பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் அவே. உங்களுக்கு மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் அதை வச்சு டைஜஷனை வச்சு கூட்டணும், பசித்தன்மையை கூட்டணுங்கிறதற்காக ஜீரகத்தை உள்ள வச்சு இஞ்சியும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு டைஜஷனை கொடுக்கறதுக்காக இஞ்சியும் உள்ள வச்சிருக்காங்க. போக நம்மளோட நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் நிறைய இதுல நெல்லிக்காய் வச்சிருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதற்காக அதையும் நம்ம உள்ள வச்சிருக்கோம். இவ்வளவு உள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா இதை எடுத்தீங்கன்னா வெயிட் போடும், நல்ல முறையில வெயிட் போடும், மசில்ஸ் வைக்கும், டென்சிட்டி கூடும், தண்ணி சத்து வைக்கும் சொல்லி கொடுக்கணும். சரியா? அது போக அவங்க 2 லிட்டருக்கு மேல ஒரு நாளைக்கு தண்ணி குடிச்சிருக்கணும். நல்லா சத்துள்ள சாப்பாடு இது இருந்தாலும் சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கிருக்கணும். இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். பியூர் நெய் வந்து உள்ள வச்சிருக்காங்க. சரியா? நெய்யும் உங்களுக்கு நல்ல சத்து அப்படிங்கிறத அதையும் உள்ள வச்சு தேனும் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படின்னு எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்க சோம்பரா இருக்கு. அது நல்லா மசில்ஸ் வைக்கணும், தெம்பு கிடைக்கணும், எனர்ஜி கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ நியூட்ரிசார்ஜ் கெய்னர் என்ன பண்ணலாம்னா நியூட்ரிசார்ஜ் கெய்னரை மட்டும் பால்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சா நல்ல ரிசல்ட் தெரியும். இன்னும் அபாரமான ரிசல்ட் தெரியுது. சரியா? எனக்கு ஒரு 100% ரிசல்ட் உடனே வேணும். கடலுக்கு
6 மாசத்துக்குள்ள பண்ணி பார்க்க போறேன். 6 மாசத்துல அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு தான் 1 1/2 கிலோ 2 கிலோ கூட்டுனாங்க. ஒரு 7, 8 கிலோ போடணும்னு நினைச்சீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கெயினரோட சேர்த்து நியூட்ரிசார்ஜ் கொக்கோ புரோட்டீனையும் சேர்த்து எடுக்க சொல்லி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும். திரும்பவா சொல்றேன். நியூட்ரிசார்ஜ் கெயினர் ஒரு ஸ்கூப் போட்டுருப்பாங்களா, ஒரு டம்ளர் பாலை எடுங்க. நியூட்ரிசார்ஜ் கெய்னர் ஒரு ஸ்கூப் எடுங்க. நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ஒரு செஞ்சு எடுங்க. எல்லாத்தையும் பால்ல போட்டு கிண்டி நல்லா குடிச்சிருங்க. ஏன்னா கொக்கோ ஒரு சேஷே வைக்கும் போது 15 கிராம் புரோட்டீன் கிடைச்சிருது. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டையும் சேர்த்து போது பெனிஃபிட் உடனே தெரியும். ஏன்னா கிளினிக்கலி இருக்காங்க எடுத்துக்கிட்ட நபர்கள் அனைவரும் அவங்க 90 நாட்களுக்கு பின், அதாவது நெருக்கி ஆவரேஜா 63 கிலோ இருந்தவங்க 65.53 நெருக்கி 66 மாசத்துல ஆவரேஜா 3ல இருந்து 4 வரை மனிதர்கள் கூட்டியிருக்காங்க. கூட்டின எல்லாருமே சொன்னது வெயிட் போட்டோட எனர்ஜி அபாரமா இருக்கு. 4 வேலை பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல 10, 15 வேலை என்னால பண்ண முடியுது. சோம்பலாகவே இல்லை, ரொம்ப எனர்ஜியா இருக்கு. இப்ப நான் என்ன ஒரு புதுசா ஃபீல் பண்றேன். எல்லாரும் கொடுத்த சர்டிபிகேட் இருக்கு. ஸோ இட்ஸ் கிளினிக்கலி சர்டிபிகேட். நீங்க இதை யாருக்காச்சும் கொடுக்கறத யோசிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோசிக்காதீங்க. கொடுத்த ரிசல்ட் இருக்கு. சரியா? ஒரு டம்ளர் நீங்க குடிக்கும் போது உங்களுக்கு என்னன்னா உள்ள போகணும்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற பனானா ஆயில், அஸ்வகந்தா பொடி 15 கிராம் புரதம், 1000 மில்லிகிராம் சாதா வரி, அது போக உங்களுக்கு நெருஞ்சி 800 மில்லிகிராம் ஊட்டங்கள் பால்ல உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? சாரி, உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் கெய்னருக்குள்ள இது எல்லாமே இருக்கு. ஒரு ஸ்கூப் எடுத்து கலக்கும் போது கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் வேற இதோடய கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எதுலையுமே வெயிட் கூடக்கூடிய பொருட்கள்ல புரோட்டீனை தவிர வேற எதுவுமே இல்லை. வெயிட் கூடுறதுக்கு புரோட்டீன் தேவை, மூலிகைகளும் தேவை அப்படின்னு நம்ம மூலிகைகளையும் நம்ம உள்ள சேர்க்கணும். இதுதான் மெயின். சரியா? அப்ப நமக்கு இது எல்லாம் நிறைஞ்சு ஒண்ணு பெஸ்டா, வெறும் ஒரு 3 கிராம் புரோட்டீனை வச்சு ஏதாச்சும் ஒரு பொடி இருந்தா பெஸ்டா கேட்டீங்கன்னா நம்ம தான் பெஸ்ட். நியூட்ரிகெயின் 8ஆம் மாசம் எல்லாமே டாப் ப்ராடக்ட்ஸ். பட் இது அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் போட்டு டாப் போய்கிட்டு இருக்கு. பட் அதை விட ரிசல்ட் யார் 100% கொடுத்தோம்னா நம்ம இதுதான் கொடுப்போம். ஏன்னா வேற எதுலையுமே ஒரு மூலிகைகள் கூட இல்லை. மூலிகைக்கெல்லாம் வச்சு புரோட்டீனா கூட வச்சு அது கூட சேர்த்து நியூட்ரிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு வெயிட் போடுவாங்களா மாட்டாங்களா, கொஞ்சம் வெயிட் போடணும் இல்லை, வெயிட் கூடும் போது அவங்க ரொம்ப அழகா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள கான்பிடன்ஸ் எல்லாமே போடும். சரியா? ஸோ இதுதான் நியூட்ரிசார்ஜ் கெய்னர். இதுல யாராவது டவுட் இருந்துச்சுன்னா அட்வைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் உங்களுக்கு ரொம்ப ஆஃபர்ஸ்ல வந்து எனக்கு கேட்டு